வணக்கம். இது சுடர் ஊடகத்தின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நெதன்யாஹுவுக்கு எதிராக கைது உத்தரவு. பிரான்ஸ், பெல்ஜியம் ஆதரவு. அமெரிக்காவில் கார் விபத்தில் இந்திய மாணவர்கள் 3 பேர் பலி. நடுவானில் பயங்கரமாக உலுக்கிய சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் விமான நிலையம். இதில் 73 வயது முதியவர் பலி, 30 பேர் படுகாயம். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட முன்மொழிவு. இஸ்ரேல் பிரதமர் அதிருப்தி. குஜராத்தில் கைதான இலங்கை IS பயங்கரவாதிகள் பரபரப்பு வாக்குமூலம். வெறும் 30 நிமிடங்கள் பிரித்தானியாவை அச்சுறுத்தும் புடினின் பயங்கர ஏவுகணை. காசாவில் ஹமாஸ் படையினர் தோற்கடிக்கப்பட வேண்டும். இனி தொடர்பான விரிவான செய்திகள். காசா போர் தொடர்பாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹு ஹமாஸ் அமைப்பின் தலைவர்கள் உள்ளிட்டோருக்கு எதிராக தி ஹேக் நகரிலே உள்ள சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் கைது உத்தரவு பிறப்பிப்பதற்கு பிரான்ஸ், பெல்ஜியம், ஸ்லோவாக்கியா ஆகிய ஐரோப்பிய நாடுகள் ஆதரவு தெரிவித்துள்ளன. முன்னதாக காசா போரில் நெதன்யாஹு அவர்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஜோசப் கலன், ஹமாஸ் தலைவர்களான ஜோஹே சின்வர், முகமது டெய்ப், இஸ்மாயில் ஹனியோ ஆகியோர் மனித குலத்திற்கு எதிரான குற்றச்சாட்டில் ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டிய சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் தலைமை வழக்கு அதிகாரி ஹரீம் கான் அவர்கள் அனைவருக்கும் எதிராக கைது உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என திங்கட்கிழமை அறிவித்திருந்தார். இதை இஸ்ரேல் மிகவும் கடுமையாக கண்டித்தது. காசா போர் விவகாரத்தில் தங்கள் தலைவர்களுக்கு எதிராக கைது உத்தரவு பிறப்பிப்பது தங்களை தற்காத்துக் கொள்வதற்கான அடிப்படை உரிமைக்கு எதிரானது என இஸ்ரேல் சாடியது. இந்த நிலையில் இஸ்ரேலின் நெருங்கிய கூட்டாளிகளான பிரான்ஸ், பெல்ஜியம், ஸ்லோவாக்கியா ஆகிய நாடுகளின் கைது உத்தரவு தொடர்பான சர்வதேச நீதிமன்ற தலைமை வழக்கு அதிகாரியின் கோரிக்கைக்கு தனித்தனியாக ஆதரவு தெரிவித்து அதிர்ச்சி அலையை ஏற்படுத்தியுள்ளனர். இது குறித்து பிரான்ஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், எந்தவொரு சூழ்நிலையிலும் கொடூரங்களுக்கு எதிராக போராட்டத்தை தொடரும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் சுதந்திரத்தை நாங்கள் ஆதரிக்கின்றோம். காசாவின் பொதுமக்களின் உயிரிழப்புக்கு பேரிழப்பை ஏற்படுத்தி வரும் சர்வதேச சட்டமீறல்கள் நடைமுறைப்படுத்துவது குறித்து பிரான்ஸ் பல மாதங்களாகவே எச்சரித்து வருகிறது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் பிரான்ஸ் உள்ளிட்ட இஸ்ரேலின் நட்பு நாடுகள் இவ்வாறு கூறினாலும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இஸ்ரேலுக்கு தன்னுடைய ஆதரவினை தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் ஜோர்ஜியா மாகாணம் மெல்பாரெட்டா பகுதியில் நடந்த கார் விபத்தில் அமெரிக்க வாழ் இந்திய மாணவர்களான ஆர்ஜன் ஜோஷி, சர்ஜியா சவர்ஷாலா, அன்வி சர்மா ஆகியோர் 3 பேர் சர்வதேச இடத்திலேயே உயிரிழந்துள்ளார்கள். மேலும் இந்த விபத்தின் போது காரில் இருந்த ரித்வாக் சோமபல்லி மற்றும் முகமது லியாஸ்காந்த் ஆகியோரும் 2 பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். இந்த விபத்து குறித்து போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் கார் வேகமாக சென்றதே விபத்திற்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் உயிரிழந்த ஷிரியா அவர்ஷாலா மற்றும் அன்வி சர்மா ஆகிய இருவரும் ஜோர்ஜியா பல்கலைக்கழகத்தில் 1ஆம் ஆண்டு படித்து வந்துள்ளனர். அதேபோல் ஆர்ஜன் சர்மா அங்குள்ள அல்பாரெட்டா உயர்நிலைக் கல்லூரியில் சீனியர் வகுப்பில் படித்து வந்துள்ளார். அந்த பள்ளியின் கிரிக்கெட் அணியிலும் அவர் இருந்து வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். லண்டனில் இருந்து சிங்கப்பூருக்கு சென்றபோது நடுவானில் விமானம் பயங்கரமாக குலுங்கியதில் பயணி ஒருவர் உயிரிழந்துள்ளார். 211 பயணிகளுடன் புறப்பட்ட சிங்கப்பூர் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான போயிங் 777-300 ஈரக விமானமானது 37,000 அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்த போது மோசமான காலநிலை காரணமாக பயங்கரமாக குலுங்கியது. அடுத்த 3 நிமிடங்களில் 31,000 அடி உயரத்திற்கு இறக்கப்பட்ட விமானம் அரை மணி நேரத்தில் போக்ஜாங் விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறங்கப்பட்டது. இந்த அமளியில் பிரிட்டனை சேர்ந்த 73 வயதுடைய முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். அவருடைய மரணத்திற்கு காரணமாக மாரடைப்பு இருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்த சுமார் 30 பேர் தயார் நிலையிலே இருந்த ஆம்புலன்ஸ் வாகனங்கள் மூலம் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹு உள்ளிட்ட ஹமாஸ் அமைப்பின் தலைவர்களை கைது செய்ய பிடியாணை பிறப்பிக்க சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட முன்மொழிவு குறித்து இஸ்ரேல் பிரதமர் கடும் கோபத்தில் இருப்பதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த தீர்மானம் இஸ்ரேல் ஜனநாயக நாட்டிற்கு கடும் சவாலாக இருக்கும் எனவும் இஸ்ரேல் ஹமாஸுக்கும் சமமாக நடத்தப்படுவதே தன்னுடைய கோபத்திற்கு காரணம் எனவும் இஸ்ரேல் பிரதமர் மேலும் தெரிவித்துள்ளார்.
ஹமாஸ் அமைப்பை இஸ்ரேலால் சமமாக நடத்த முடியாது என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் குறிப்பிட்டுள்ளார். 2022ஆம் ஆண்டு நிறுத்தப்பட்ட சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகள் அங்கம் வகிக்காது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாக்குதல் நடத்த பாகிஸ்தானில் இருந்து வரும் உத்தரவுக்காக காத்திருந்ததாகவும் குஜராத்தில் கைதான இலங்கையை சேர்ந்த IS பயங்கரவாதிகள் தெரிவித்துள்ளமை பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இலங்கையை சேர்ந்த முகமது நஸ்ரத் வயது 35, முகமது பாரூக் 35 வயது, முகமது நப்ரான் 27 வயது, முகமது ரஸ்தீன் 43 வயது ஆகியோரை கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 3 துப்பாக்கிகளும் தோட்டாக்களும் சிக்கியன. கைதான 4 பேரும் பரபரப்பு வாக்குமூலத்தை அளித்துள்ளனர். இதுகுறித்து பயங்கரவாத தடுப்பு பிரிவு காவல்துறை அதிகாரியான சுனில் ஜோஷி கூறுகையில், பயங்கரவாதிகளிடமிருந்து நடத்திய விசாரணையில் எந்த இடத்தில் வெடிகுண்டு தாக்குதல் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளார்கள் என கூற மறுத்துவிட்டனர். இருப்பினும் தாக்குதல் நடத்தும் இடம், நேரம் பற்றியும் நாச வேலைக்கான வெடிபொருட்களை கிடைக்கும் இடம் குறித்தும் பாகிஸ்தானிலிருந்து பயங்கரவாதிகள் தெரிவித்தனர். அவரது உத்தரவுக்காக காத்திருந்ததாகவும் வாக்குமூலம் அளித்தனர். கைதான 4 பேருக்கும் 14 நாட்கள் காவல்துறை விளக்கமறியல் அளிக்கப்பட்டுள்ளது. சிக்கிய செல்போன்களில் உள்ள தகவல்களையும் சேகரித்து வருகிறோம். பிடிக்கப்பட்டவர்களுடன் தொடர்பிலே உள்ளவர்களிடமும் விசாரிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாதிகள் இலங்கையிலிருந்து தமிழ்நாடு வழியாக குஜராத் வந்துள்ளனர். எனவே குஜராத் காவல்துறையினரிடம் இணைந்து தமிழ்நாடு மற்றும் மாநில காவல்துறையினரிடம் சேர்ந்து விசாரணைகளை தீவிரப்படுத்தப்பட உள்ளோம். மத்திய புலனாய்வு அமைப்பின் உதவியையும் நாங்கள் நாடுவோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தற்போது உக்ரைன் மீது பயன்படுத்தும் ஏவுகணைகளை பிரிட்டிஷ் தீவுகள் நோக்கி திருப்பிவிட முடியும் எனவும் அவைகளை தடுக்க வாய்ப்பில்லை எனவும் நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். ரஷ்யாவிலிருந்து இதுபோன்ற ஏவுகணைகளை ஏவினால் பிரித்தானியாவில் அடைய சுமார் 90 நிமிடங்கள் ஆகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அவை எல்லா திசைகளிலுமிருந்து தாக்கக்கூடும் எனவும் தெரிவித்துள்ளனர். மேலும் உக்ரைனிடம் இருக்கும் வான் மற்றும் ஏவுகணை பாதுகாப்பு அளவு இல்லாதனால் அத்தகைய தாக்குதலுக்கு எதிராக பிரித்தானியாவால் எதிர்வினையாற்ற முடியாத நிலை ஏற்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் அளவுக்கு வான் பாதுகாப்பில் பிரித்தானியா இல்லை என்ற நிபுணர்களின் கருத்தாக உள்ளது. மேலும் மேற்கு ரஷ்யாவிலிருந்து விமானம் ஊடாக 500 கிலோ வெடிப்பொருட்களுடன் விடுவிக்கப்படும் ஏவுகணையானது 90 நிமிடங்களில் லண்டனை வந்தடைய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் KH-101 ஏவுகணையானது ஐரோப்பாவில் எந்த பகுதியையும் தாக்கும் திறன் கொண்டது என்றும் மணிக்கு 600 மைல் வேகத்திலும் பயணிக்கக்கூடியது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசாவில் நடப்பது இனப்படுகொலை அல்ல என்றும் ஹமாஸின் படையினர் தோற்கடிக்கப்பட வேண்டும் எனவும் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற ஜூத அமெரிக்க பாரம்பரிய மத நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது அவர் மேலும் கூறுகையில், காசாவின் ஹமாஸ் படையினருக்கு எதிரான இராணுவ நடவடிக்கையில் இஸ்ரேலிய படைகள் இனப்படுகொலை செய்யவில்லை. காசாவில் நடப்பது இனப்படுகொலை அல்ல. இனப்படுகொலை நடத்தப்படுவதாக மேற்கொள்ளப்படும் பிரச்சாரத்தை நாங்கள் நிராகரிக்கின்றோம். ஹமாஸால் பாதிக்கப்பட்ட நாடு இஸ்ரேல். அக்டோபர் 7ஆம் தேதி நடத்தப்பட்ட தாக்குதலில் 1200 பேரை கொன்று நூற்றுக்கணக்கான பயண கைதிகளையும் பிடித்து சென்றுள்ளதாகவும் கூறியுள்ளார்கள் ஹமாஸ் போராளிகள். இஸ்ரேலியர்களின் பாதுகாப்புக்கான அமெரிக்காவின் ஆதரவு என்பது இரும்பு கவசத்தை போன்றது. ஹமாஸ் தோற்கடிக்கப்பட வேண்டும் என நாங்கள் விரும்புகின்றோம். அதை செய்ய நாங்கள் இஸ்ரேலுடன் இணைந்து செயற்படுவோம் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்.